இன்னைக்கு டே 20 லஞ்ச் சீரிஸ்ல இது மட்டும் போதும் வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு டேஸ்டான, அதே சமயத்துல வயிற்றுப்புண், வாய்ப்புண்லாம் ஆற்றக்கூடிய ஒரு டேஸ்டான தேங்காய் பால் ரசம் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு வடசட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஊத்தி சூடானதுக்கு அப்புறம் அதுல கடுகு, கூடவே கொஞ்சம் வெந்தயம், 3 குண்டு மிளகா, தட்டி வச்ச பூண்டு ஒரு 4 எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1½ டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கரைச்ச புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். புளித்தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ஆனால் சூடாகட்டும். ரொம்ப கொதிச்சதுன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சேனைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறேன். சேனைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்காக நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை வேக வைக்க போகிறேன். இந்த சேனைக்கிழங்கை நம்ம வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா சம்டைம்ஸ் நாக்கில் அரிப்பு எடுக்கும். அதுக்காக தான் நான் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் பாதி வெந்த உடனே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடையும் முழுசாக வெந்துருச்சுன்னா, அதனால் பாதி வெந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறோம்னா, சில இடத்துல காரமும் உப்பும் ஒரு இடத்துல தங்கிடும், ஒரு இடத்துல தங்காததுனால எண்ணெயிலே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சேனைக்கிழங்கெல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவல். தேங்காய் பால் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சட்டிலாகவும் இருக்கும். அது கூட இந்த மொறுமொறுப்பான காரமான இந்த வறுவல் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்